சத்தீஸ்கர் மாநில காங்கிரஸ் கட்சியின் தகவல் தொடர்பு மற்றும் ஊடக ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் ராதிகா கேரா. கடந்த 5ஆம் தேதி கட்சியிலிருந்து அவர் ராஜினாமா செய்தார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்தார். தனது ராஜினாமா தொடர்பாக பேசிய ராதிகா கேரா, காங்கிரஸ் இந்துக்களுக்கு எதிரானது என சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதை நான் ஒருபோதும் நம்பியதில்லை. நான் அயோத்தி கோவிலுக்கு சென்று ராமரை தரிசித்து வந்த பிறகுதான் காங்கிரஸ் என்னை வெறுக்க ஆரம்பித்தது. அயோத்தி கோவில் பற்றி ஒரு படமோ வீடியோவோ பதிவிட்டால் கூட காங்கிரஸ் கட்சியினர் கேள்வி கேட்க தொடங்கினர். தேர்தல் நேரத்தில் எதற்காக அயோத்திக்கு போய் வந்தாய் என கேட்கின்றனர். ராகுல் நியாய யாத்திரை நடத்திய சமயத்தில் சத்தீஸ்கர் காங்கிரசின் ஊடக பிரிவு தலைவர் சுஷில் ஆனந்த் சுக்லா எனக்கு மது கொடுத்து அவமரியாதையாக நடந்து கொண்டார். ஏப்ரல் 30ஆம் தேதி அவரிடம் பேச மாநில காங்கிரஸ் அலுவலகம் சென்றிருந்தேன். மாடி அறையில் இருந்த அவரை சந்தித்த போது என்னிடம் தவறாக பேசினார். நான் கூச்சலிட்டேன். காங்கிரஸ் நிர்வாகிகளை கூப்பிட சொன்னேன். யாரும் கேட்கவில்லை. என் செல்போனை எடுத்து ரெக்கார்ட் செய்வதாக சொன்னேன். அதை சுக்லா பொருட்படுத்தவே இல்லை. அவரும் அந்த அறையில் இருந்த இன்னும் 2 பேரும் சேர்ந்து கதவை உள்பக்கமாக மூடிவிட்டு என்னை நோக்கி வந்தனர். அலறி எழுத நான் கதவை வேகமாக தள்ளி திறந்து கொண்டு வெளியே ஓடி வந்தேன். பொது செயலாளர் அறைக்கு சென்றேன். ஆனால் என்ன நடந்தது என ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர்கள் சச்சின் பைலட், ஜெய்ராம் ரமேஷிடம் கூறினேன். அவர்களும் கேட்கவில்லை என காங்கிரசிலிருந்து ராஜினாமா செய்ததாக கூறினார். ஆனால் அவர் குற்றச்சாட்டுகளை சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகல் மறுத்துள்ளார். ராதிகா கேரா பாஜகவுக்கு போக விரும்பினால் தாராளமாக போகட்டும், நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆனால் இது போன்ற அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்வது தவறானது என்றும் கூறியுள்ளார்.